بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى. الصلاة والسلام على عباده الذين اصطفى، خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد، فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي، قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمني ما جهلت وذكرني ما نسيت. வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வல்ல நபி கண்மணி நாயகம் காருண்யத்தின் தாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாணிமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இவ்விழாவின் தலைவர் அல்ஹாஜ் எம்பி முகமது நாசர் அவர்களே, கிராத் ஓதிய மௌலானா சையத் அபுதாஹிர் ஃபைசி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய அய்யூப் கான் அவர்களே மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பின் நிர்வாக உறுப்பினர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரை ஆற்றிய அல்ஹாஜ் ஏ ஜெயினுல் ஆலம் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சியான ஒரு உணர்வுபூர்வமான நிலையில நான் இங்கே நிற்கிறேன். எத்தனையோ ஊர்களில் பேசியிருந்தாலும், எத்தனையோ இடங்களில் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு இருந்தாலும், பூர்வீக மண்ணில் பிறந்த ஊரில் பேசுறது அப்படின்றது உண்மையிலேயே மனசுக்கு நெருக்கமான விஷயம். என்னுடைய அத்தா அம்மா பிறந்த ஊர், என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் மூதாதையர்கள் வாழ்ந்து மறைந்த ஊர். நானும் பிறந்த ஊர் இதுதான். இதே பெரிய ஆஸ்பத்திரியில் தான் நான் பிறந்தேன். ஆனால் காலத்தின் கோலம், சூழ்நிலைகள், ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, உங்களுக்கெல்லாம் தெரியும். புலம்பெயர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போன பின்னாடி சொந்த ஊருக்கு வராதே ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சு. இந்த ஊர்லேயும் எந்த பிடிமானமும் இல்லாதது காரணமாக ஊருக்கு வர்றது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. இறைவன் போதுமானவன். அந்த அடிப்படையில் இங்கே இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு நாசர் அண்ணன் கூப்பிட்டப்ப
அவர் நிறைய வாட்டி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் சென்னையில் இருந்த வரைக்கும், அத்தா சென்னையில் இருந்ததுனால, நான் பிறந்து வளர்ந்ததுலாம் சென்னை தான். அதை பிறந்தது இங்கே தலக்குள்ளனால, அதுக்கப்புறம் வளர்ந்ததெல்லாம் சென்னை. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் வேலை கிடைச்சி திருச்சியில் வந்து இப்போ நான் இருக்கேன். அப்போ மெட்ராஸில் இருக்கும்போது ஜமாத்துடைய மீட்டிங்களில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் பார்த்திபனூர் சென்னை ஜமாத்துடைய ஷரியத் ஆலோசகரும் நான் தான். நானும் பஷீர் சேட் ஆலிம்சாவும். அப்படியெல்லாம் ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய என்னுடைய பூர்வீக மண். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அசத்து கூட தெரியாதுன்னு சொன்னாங்க. இந்த பள்ளிவாசலை கட்டினது என்னுடைய பாட்டனார் அப்படின்றதுலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைய தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. எனக்கே நிறைய விஷயங்களை பஷீர் சேட் ஆலிம்சா சொன்னாங்க. இந்த பள்ளி முதல்ல கட்டப்பட்டப்போ முதல்ல குத்பா ஓதுனது என்னுடைய பாட்டனார் அலி இப்ராஹிம் அம்பலம். அவர் பேர் தான் எனக்கு வச்சிருக்காங்க, அலி இப்ராஹிம் அப்படின்னு. சார் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்னைக்கு இந்த ஊரில் பேசணும்னு நாசரனை கூப்பிட்டப்ப முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க. இல்லை, ஒரு தடவை வர்ற வாய்ப்பு இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த தடவை கூப்பிட்டப்ப நான் மறுக்கவே இல்லை. எனக்கு வேலைகள் இருந்தது. நான் சென்னைக்கு போயிட்டு நேற்று சென்னையில் இருந்தேன். இன்னும் சில வேலைகள் மீட்டிங்கள் இருக்குது. நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி தான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் போதுமானவன். இந்த விழா வந்து ரமலானை வரவேற்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. அசர்த்மார்கள்லாம் ரமலானை பற்றி நிறைய பேசிட்டாங்க. ரமலான் என்ன அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நோன்பு வைக்கணும், அதற்காக வேண்டி தயாராகணும், குர்ஆன் ஓதணும், அமல்கள் செய்யணும், ஜக்காத்து கொடுக்குறோம் எக்ஸ்ட்ராவா, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ரமலானை பொறுத்தவரை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரமலான் மாதம் எதனால் சிறப்பு பெற்றது சொல்லுங்க. இந்த ரமலான் மாதம் எதன் காரணமாக சிறப்பு பெற்றது? மற்ற மாதங்களை விட இந்த ரமலானுக்கு ஒரு முக்கியமான சிறப்பு உண்டு. நோன்பு என்பது ஒரு விஷயம். இதை தவிர இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னது அது? குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதான் மாதம் தான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்னும் அந்த கண்ணியமிக்க இரவில் நான் இறக்கி வைத்தேன் அல்லாஹ் சொல்றான். இந்த ரமதானுடைய முக்கிய நோக்கம் குர்ஆனை தெரிவது. மற்ற மாதங்கள்ல குர்ஆனை ஓதுறமோ இல்லையோ, நோம்பு மாசம் வந்துருச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் சில பேர் ஒரு தடவையாவது புரட்டி ஒரு தடவை ஓதிடுவோம். 30 ஜூஸை எப்படியாச்சும் ஒரு தடவை முடிச்சிடணும்னு குறைஞ்சபட்சம் குர்ஆனை தொடுறதே நோம்புல தான். நிறைய பேர் வீட்டில் குர்ஆன் வந்து தூசு அடைஞ்சிருக்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நோம்புல தான் தூசு கட்டி எடுத்து ஓதுவோம். இப்போ இந்த குர்ஆனை எதுக்கு ஓதுவோம்? நோம்புல நிறைய நன்மை கிடைக்கும். 1க்கு 70 மடங்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். அதனால இந்த குர்ஆனை ஓதுறோம். இப்போ இந்த குர்ஆனை ஓதுனா மட்டும் போதுமானா இல்லை, குர்ஆனுடைய கட்டளைகளை, அதில் உள்ள உள்ளடக்கங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ குர்ஆன் முதல் வசனம் என்ன? குர்ஆனுடைய முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லாதீங்க. முதல் வசனம் அல்லாஹ் இறக்கி வைத்த வசனம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கும் பொழுது வந்து இறக்கப்பட்ட வசனம் என்ன? இக்ரா. பெருமானாரே ஓதுவீராக. அதானே அல்லாஹ் முதல்ல என்ன சொன்னா? இக்ரா அப்படின்னு சொன்னான். இக்ரானா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை கரஅ அப்படின்ற ஒரு மூல மொழியிலிருந்து வந்தது. இந்த கராத்தெல்லாம் சொல்றோம்ல, அதிலிருந்து வந்த கிளை சொற்கள் தான் அதெல்லாம். இப்ப இக்ரா அப்படின்னு சொன்னா வெறுமன ஓது அப்படின்னு அர்த்தம் வைப்போம். ஓதுவது மட்டுமல்ல, இக்ரா என்ற வார்த்தைக்கு படி என்று பொருள், வாசி என்று பொருள். அப்ப ஒரு விஷயத்தை நீங்க வாசிங்க, படிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமான கட்டளையா?
அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொன்னா ஓதுங்க படிங்க இல்ல, அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சொல்றான், இக்ரா படியுங்கள். வாழ்க்கை சிறக்க வேண்டுமா படியுங்கள். நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டுமா படியுங்கள். நீங்க ஒரு மனுஷனா இந்த சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டுமா படியுங்கள். இந்த இக்ரா என்ற வார்த்தை உலகத்தினுடைய வரலாற்றை மாற்றி போட்ட வார்த்தை. குர்ஆன் இறக்கப்பட்ட பின்னாடிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. தான் நபி என்பதை சொல்லி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அப்படித்தானே? இந்த இக்ரா என்ற வார்த்தை தான் ஒரு பெரிய வரலாற்றினுடைய துவக்க புள்ளி, ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இக்ரா தான். நீங்க எங்க போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, இந்த படி என்ற வார்த்தையை கொண்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை பாதை மாறும். எப்படி வரலாற்றின் போக்கை மாற்றி அமைத்ததோ இஸ்லாமிய மார்க்கம். என்சைக்ளோபீடியா அப்படிதான் சொல்றாங்க, the religion that changed the course of the entire history. உலக வரலாற்றின் போக்கையை மாற்றி அமைத்த மார்க்கம். கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தின் வரலாறு வேறு ஒரு திசையில போய்கிட்டு இருந்துச்சு. ஐரோப்பிய கண்டத்துல மக்கள் எல்லாம் தான் தோண்டித்தனமாக இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சட்ட திட்டங்கள்லாம் கிடையாது. அரபிய கண்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அரபிய மக்கள் வேறு ஒரு கோணத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு எது சரி எது தீங்குலாம் பார்க்கறது கிடையாது. தனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்வாங்க. குடி சர்வசாதாரணமாக இருந்தது. சூதாட்டம் நிறைய இருந்துச்சு. என்னென்னலாம் இறைவனால் பிற்காலத்தில் தடுக்கப்பட்டதோ அதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இப்படித்தான் ஒரு மனுஷன் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படி இருந்தாதான் நீங்கள் இறைவனுடைய அருளை பெற முடியும். இல்லைன்னு சொன்னா இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாவீர்கள். எனக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, சொர்க்கத்தையும் நரகத்தையும் அசத் வர்ணிச்சாலும் அப்படின்னு. இப்ப இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இதையெல்லாம் வர்ணிச்சு காட்டினான். அதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் அழிய போவதில்லை. அது நாளாக வளர்ந்து கொண்டேதான் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் தன்னுடைய நாவினால் ஊதி அணைச்சிடலாம் நினைக்கிறாங்க இஸ்லாமிய ஜோதியை. வலக்கின் முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் வெறுத்தாலும் சரி, மறுத்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துவான். நீங்க எதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாற்றமா இருக்குன்னு நினைங்க, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருக்கு. 2001 நடந்த ட்வின் டவர் பிளாஸ்ட்ல ஆரம்பிச்சு 2008 நடந்த குண்டு வெடிப்புல இருந்து அதற்கு பின்னால் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. அமெரிக்காவில் இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல்கள், இங்கிலாந்துல எத்தனை பள்ளிவாசல்கள் போனவர்களுக்கு தெரியும் அல்லது கேள்விப்பட்டு இருக்கலாம். ஆக இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கு. நாசரிடம் பேசும்போது சொன்னாங்க வக்ஃப் சட்டத்தை பத்திலாம். இறைவன் நாடும்போது நிச்சயமாக அதை பரிபூர்ணப்படுத்துவாங்க. சரியா? அப்ப இன்னைக்கு வரைக்கும் மற்றவர்கள் எல்லாம் பார்த்து நடுங்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து ஆலமரமாக விருட்சமா இருக்குன்னா இதனுடைய ஆரம்ப புள்ளி இக்ரா. அதை நீங்க விளங்கணும். முதல்ல அல்லாஹ் சொன்னது என்ன? படி. அடுத்து என்ன அல்லாஹ் சொல்றான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். படைத்த இறைவனின் பெயர் கொண்டு படி. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். இரத்த கட்டியிலிருந்து மனிதனை படைத்த இறைவன், அவனுடைய பெயர் கொண்டு படியுங்கள். பிஸ்மி சொல்லி படியுங்கள். எதை செய்யுங்க? பிஸ்மி சொல்லி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வரப்புக்கல் அக்ரம். உங்களுடைய இறைவன் சந்தையானவன். அல்லதி அல்லம பில் கலம். அவன் பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான். நமக்கு என்ன தேவைங்க? எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? படிக்கவும் தெரியணும், எழுதவும் தெரியணும். ரெண்டு தான் முக்கியம். ரெண்டும் முக்கியம். வெறுமனை படிக்க தெரியும் எழுத தெரியலன்னா
கையெழுத்து கூட படிக்க தெரியலன்னா என்ன ஆகுது? அல்லது படிக்க தெரியல அப்படின்னா இரண்டும் வேண்டும். அல்லாஹ் முதல்ல ரெண்டுத்தையும் சொல்றான். முதல்ல படிங்கிறான், அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான். பேனாவை வச்சு என்ன செய்ய முடியும்? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் வல் கலமி வமா யஸ்துரூன், அவர்கள் எழுதக்கூடிய பேனாவின் மீது சத்தியமாக, அவர்கள் எழுதக்கூடிய அனைத்து விஷயங்களின் மீதும் சத்தியமாக. இன்னைக்கு சில பேர் கேட்கலாம், நான் பேனால எழுதுறதே இல்லை, கம்ப்யூட்டர்ல டைப் பண்றேன், இப்போ வாய்ஸ் டைப்பிங் வந்துருச்சு, நான் வாய்ஸ்லேயே டைப் பண்றேன், இதுவும் வருமா? வரும். வமா யஸ்துரூன், அவர்கள் எதை கொண்டெல்லாம் எழுதுகிறார்களோ அத்தனை அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் எதை கொண்டு எழுதுகிறீர்களோ அதன் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறார். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? படிக்கணும். அதுக்கு அடுத்து எழுத கத்துக்கணும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அல்லமல் இன்சான மா லம் யஅலம், அவனுக்கு தெரியாததை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அது வரைக்கும் தெரியாது. நமக்கு என்ன தெரியும்? அம்மா வயிற்றுல பிறக்கும் போது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா பிறந்தோம். டிகிரி சர்டிபிகேட்டோட பிறக்கிறோம் எல்லாரும் இல்லையே. வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷைஆ, உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து நீங்க வரும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ் சொல்றான் வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா, உங்களுக்கு கேட்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், பார்க்கிறதுக்கு சொல்லி கொடுத்தான். எனக்கு அம்மா தானே சொல்லி கொடுத்தான்னு சொல்லாதீங்க, அம்மாவுக்கு சொல்லி கொடுக்க சொன்னது அல்லாஹ். வல் அஃஇதா, புரியக்கூடிய தன்மையை கொடுத்தது அல்லாஹ். இதெல்லாம் எனக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பிள்ளைகளுக்கு காது கேட்கலன்னு என்ன பாடுபடுறாங்க எத்தனை பெற்றோர்கள். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸே வச்சிருக்காங்க. காது கேட்காத அல்லது வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு தனி ஹாஸ்பிட்டல் வச்சு எத்தனையோ பெற்றோர்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் நமக்கு புரிகிறதுக்கும் எல்லாவற்றிற்கும் அந்த சக்தியை கொடுத்தால அல்லாஹ், அதற்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். எனவே இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? அல்லமல் இன்சான மா லம் யஅலம், தெரியாததை சொல்லி கொடுத்தது அல்லாஹ். அப்ப இங்க நீங்க தெரிய வேண்டிய முதல் அடிப்படை விஷயம், நமக்கு சொல்லி கொடுத்தது அல்லாஹ். முதல் ஆசிரியர் யாரு? எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் இல்ல, அம்மா இல்ல, மனிதனுக்கு முதலில் போதித்தவன் அல்லாஹ். அல்லமல் இன்சான மா லம் யஅலம், அவனுக்கு தெரியாததை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். யோசிச்சு பாருங்க, முதலாக மனிதனை படைச்சிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால அந்த வசனங்களை அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைக்கிறான். படைக்கும் போதே மலக்குமார்கள் கேட்கிறாங்க, இறைவா மனுஷ பயலையா படைக்க போற? அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இந்த மனுஷ பையன் இருக்காங்க, அவன் என்ன செய்வான்? குழப்பம் பண்ணுவான், ஒருத்தன் அடிச்சுக்குவான், ரத்தத்தை ஓட விடுவாங்க. அந்த மனுஷனையா படைக்கிறேன்னு கேட்கிறான். யார் கேட்கிறா? மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. உன்னை தஸ்பீஹ் செய்யறதுக்கு நாங்க இருக்கோம், உன்னை துதிப்பதற்கு நாங்க இருக்கோம், புகழ்வதற்கு நாங்க இருக்கோம். அப்படின்னும் போது அல்லாஹ் சொன்னா, இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அல்லாஹ் மனுஷனுக்கு கல்வியை போதிக்கிறான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். என்ன சொல்லி கொடுக்கிறான்? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் பெருமானார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறான். எந்த அளவுக்குன்னா தஃப்சீர்ல இருக்கு விளக்கம் பார்த்தோம்னா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் இதுவரை வராத, நாம் கேள்விப்பட்டிருக்காத அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி கொடுத்துட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? முதல் மனிதர், நம்முடைய தந்தை. அப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுத்தானே என்ன அர்த்தம்? நம்மளா யாரு? ஆதமுடைய பிள்ளைகள். இப்ப அவங்க மூலமா அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் சில விஷயங்களை கோடிட்டு காட்டுறான். முதல் விஷயம்,
கல்வியை சொல்லிக் கொடுக்கிறான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. மலக்குமார்கள் எல்லாம் மனுஷ பயனையா படைக்க போற, அவன் என்ன செய்வான் அப்படியெல்லாம் ஒரு எகத்தாளமா கேட்டாங்க இல்லையா? ஒரு ரொம்ப ஒரு மோசமான நிலையில வச்சு அவன் என்ன செய்ய போறான்னு கேட்டாங்க இல்ல, அதுக்கு பதில் சொல்றான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு மலக்குமார்களை கூப்பிடுறான். மலக்குமார்களை கூப்பிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, இந்த பொருட்கள்லாம் இருக்கு, உதாரணமா சேர், டேபிள், வாட்டர் பாட்டில், இதெல்லாம் காட்டி அம்பி ஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன். எங்க இந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல, இந்த பொருட்களுடைய பெயர்களை சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு கேட்டான். மலக்குமார்களுக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இறைவா, நீ தூய்மையானவன், எங்களுக்கு இதை பத்தி எந்த அறிவும் இல்லை, நீ என்ன சொல்லி கொடுத்தியோ அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நீயே அறிந்தவன், நீவே ஞானம் உள்ளவன், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அல்லாஹ் சொன்னா, யா ஆதம், ஆதமே அம்பிஹும், அவங்களுக்கு சொல்லுங்க, பி அஸ்மாஇஹிம், இந்த பெயர்கள்லாம் நீங்க சொல்லுங்க, இது டேபிள், இது சேரு, இது மைக்குன்னு நீங்க சொல்லி கொடுங்க. இத சொன்ன பின்னாடி மலக்குமார்கள்லாம் என்ன சொன்னாங்க? மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா, அலம் அகுல் லகும் இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்தி வ அஅலமு மா துபூன வ மா குன்தும் தக்துமூன். நான் சொன்னனா இல்லையா, உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும். மனுஷனை ஏன் படைக்கிறேன்னு கேட்டீங்கல்ல, எனக்கு தெரியும் ஏன் அவனை படைக்கிறேன்னு அப்படின்னு சொன்ன அல்லாஹ் அவனே முதல் ஆசிரியராக இருந்து நமக்கு எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தான். கல்வி கற்றால் என்ன கிடைக்கும்? அந்தஸ்து கிடைக்கும்ல. அந்தஸ்து கிடைக்குமா இல்லையா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சிறப்புனா என்னன்றத அன்னைக்கு அல்லாஹ் அங்க சொல்லி காட்டுறான். எப்படி? மலக்குமார்கள் எல்லாம் பார்த்தான். மலக்குமார்கள் கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னா, எந்த மனுஷனை ரொம்ப ஒரு இழிவா நீங்க நினைச்சீங்களோ அந்த மனுஷனுக்கு சிரம் பண்ணியுங்கள், அந்த மனுஷனுக்கு தலை குனியுங்கள், அவனுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய அமைச்சராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஒரு கலெக்டரோ அல்லது ஒரு பெரிய அந்தஸ்தை படிச்சிருந்தா அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நீங்க சினிமாவை வச்சுலாம் சொல்லாதீங்க. நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த படிப்பு என்பது சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் இல்லையா? ஒரு கூட்டத்துல ஒரு படித்தவர் வந்தார் அப்படின்னா ஒரு தனி மரியாதை. இப்ப அல்லாஹ் அன்னைக்கே காட்டுறான், மலக்குமார்களை பார்த்து சொல்றான், படிச்சா தெரிஞ்சா என்ன மரியாதை அப்படின்றத அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். உஸ்ஜுது லி ஆதம், நீங்கள் எல்லாம் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் அப்படிங்கிறான். சஜிதான்னா நம்ம நினைக்கிற மாதிரி 7 உறுப்பு படுற சஜிதா இல்ல, அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவது. இந்த ஜப்பான்காரெல்லாம் தலை குடிமா இல்ல, அது போல வச்சுக்கோங்க. அதுக்கு விளக்க நிறைய இருக்கு. அப்ப மனுஷனுக்கு தலை குனிய சொல்கிறான் அல்லாஹ். ஆனா எப்ப இறைவனுடைய கட்டளைக்கு ஒருத்த மாறு செய்யறானோ அவனுக்கு என்ன நடக்கும்? நரகம் தான் கிடைக்கும். அப்பவே அல்லாஹ் சொல்லிட்டான். இப்லீஸ் என்ன செஞ்சான்? முடியாதுன்னு சொன்னான். இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், மறுத்தான். நான் தான் பெரிய ஆளும் தற்பெருமை அடிச்சான். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், கல்வி இருந்தால் தற்பெருமை வந்துடக்கூடாது, நான் தான் பெரிய ஆளு நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சா வ கான மினல் காஃபிரீன், இறைவனை மறுத்தவர்களாக ஆகிடுவாங்க அப்படின்றதையும் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துல சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து படிச்சா வேறு என்ன அந்தஸ்து கிடைக்கும்? இறைவன் கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு சும்மா வைக்கல. அவங்க என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியையும் ஹவ்வாவையும் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah ஃபகுலா மின் ஹைது ஷி'துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துல தங்குங்க. படிச்சா என்ன கிடைக்கும்? அந்தஸ்து.
அங்கிருந்தே நீங்க பார்க்கலாம். படித்தா என்ன கிடைக்கும்? உயர்ந்த படித்தரம் கிடைக்கும். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்துல இருக்கலாம். சொர்க்கத்துல தங்கிக்குங்க, நினைச்ச மாதிரி சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னா. ஆனால் எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கட்டுப்பாடுகள் வேண்டும். நான் படிச்சுட்டேன், என்ன தப்பு என்ன செய்யலாமா? நான் படிச்சுட்டேன், யாரையும் மதிக்காம இருக்கலாமா? நான் படிச்சுட்டதுனால நான் சொல்றதுதான் சட்டம்னு சொல்ல முடியுமா? இல்ல, அவர்களுக்கு என்று சில கட்டுப்பாடுகள் வேண்டும். கல்வியாளர்கள் என்ன செய்யணும்? கட்டுப்பாடுகள் வேண்டும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஒருத்தர் அரசு அதிகாரியா இருக்காரு, லஞ்சம் வாங்குறது கூடுமா? எப்படி? அவர் அரசுல இருக்காரு, கவர்மெண்ட்ல இருக்காரு, லஞ்சம் வாங்குறது கூடுமா? ஒரு டாக்டர் கொலை செய்யலாமா? நான் தான் எத்தனையோ உயிர்களை கொடுக்கிறேன், ஒரு உயிரை எடுத்தாங்கன்னு சொல்லலாமா? இல்ல. யாராக இருந்தாலும் கட்டுப்பாடுகள் வேண்டும். அந்த கட்டுப்பாடுகளை அல்லாஹ் சொர்க்கத்துல அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மனைவியைக்கும் சொன்னான். என்ன சொன்னா? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். நீங்க ரெண்டு பேரும் அந்த மரத்து பக்கம் போயிடாதீங்க, மரத்தின் கனியை புசிக்காதீங்க, சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா அநியாயக்காரனா மாறிடுவீங்க அப்படிங்கிறான். இந்த உலகத்துல நம்ம கட்டுப்பாடு இருக்குல்ல, இவ்வளவுதான் செய்யணும், இவ்வளவுதான் பண்ணணும், இதை மட்டும்தான் பண்ணணும்னு. அது யாராக இருந்தாலும் சரி. இப்ப படித்தவர்களாக இருந்தால் அவர்கள் கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகம். சில பேர் சொல்லுவாங்க, ஓதாதவங்களுக்கு கூட படிச்சதில்ல, இந்த ஓதி படிச்சாதான் பிரச்சனை ஜாஸ்திம்பாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும்பாங்க. ரொம்ப ஒரு தமாஷாலாம் சொல்லுவாங்க, ஓதாதவனுக்கு ஒரு சைத்தானா ஓதுவனுக்கு 9 சைத்தான்லாம் ஒரு பழமொழி உண்டு. இவங்க சொல்லக்கூடிய பழமொழி. நான் எதுக்கு சொல்றேன்னா, படித்தவர்களுக்கு என்று கட்டுப்பாடுகள் அதிகம். நீங்களே எப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை கொடுத்தா, அந்த கட்டுப்பாடுகளை மீறினாங்க, உலகத்துக்கு வந்தாங்க. அப்ப அருமையான சகோதர சகோதரிகளை, நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இறைவன் கற்றுக் கொடுத்த இந்த கல்வியை நம்ம என்ன செய்யணும்? சரியான முறையில கற்று சரியான முறையில அதன்படி அமல் செய்யணும். கல்வி கத்துக்கிட்டோன்றதுல எப்பவுமே திமுறும் தெனாவட்டும் வந்துடவே கூடாது. நான் பெரிய ஆளு அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அது இறைவனுக்கு பிடிக்காத விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க ஒரு தடவை, நீங்க நிறைய சொல்றீங்கல்ல, நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, இறைவன் சொல்வதாக, இந்த உலகத்திலேயே ஐயுன் நாசி அஅலம், அவங்க கேட்டாங்க, இந்த உலகத்திலேயே மிக தெரிந்த மனிதர், எல்லாவற்றையும் கரைச்சு குடிச்சவர் யாரு அப்படின்னு கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட தயங்கல, உடனே சொன்னாங்க அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்ம சொல்றோம்ல நாங்க அப்படின்னு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறவங்கல்ல, அதே வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். இந்த நான் என்ற வார்த்தை இறைவனுக்கு பிடிக்காது. எனக்கு மட்டும்தான் முடியும், எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனானியத்தை இந்த அரபியில் சொல்வார்கள். தான் என்ற ஒரு திமிர், அந்த அகம்பாவம் இறைவனுக்கு பிடிக்காது. இறைவன் உடனே என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தார். என்ன? நீங்க நேரா போங்க, உங்களை விட தெரிந்த ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட போய் கல்வியை கத்துக்கணும். இப்ப இந்த சம்பவத்தில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், கல்வி கற்பதற்காக வேண்டி பிரயாணம் போகணும். என்ன செய்யணும்? கல்வியை கத்துக்கிறதுக்கு டிராவல் பண்ணி போகணும். ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போறது தப்பே கிடையாது, கல்விக்காக வேண்டி. நாசரன் பேசும்போது சொன்னாங்க, செலவழிங்க கல்விக்காக வேண்டி அப்படின்னு. உண்மை அதுதான். மார்க்கத்தை மட்டுமல்ல, கல்வி கற்பதை கடமையாக்கிய ஒரு மார்க்கம் இருக்குன்னா இஸ்லாம் தான். வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, தொழுகை, நோன்பு, ஜகாத்து போல கல்வி கற்பது கடமை. ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், அது ஆண் பெண் பேதம்லாம் இல்லை. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல, பெண்களுக்கு கல்வி தேவையில்லை அப்படின்னு. இஸ்லாம் சொல்லல, பெண்களும் கல்வி கற்க வேண்டும். முக்கியமா கத்துக்கணும், நிறைய அவங்க தான் கத்துக்கணும்.
கல்வி யார் அதிகமா கத்துக்கணும்? ஸல்லல்லாஹு சொன்னது முஸ்லிமின் ஓ முஸ்லிமத்தின், ஆனா முஸ்லிமான ஆணும் முஸ்லிமான பெண்ணும் அவங்க என்ன செய்யணும்? கல்வியை கத்துக்கணும்னாங்க. ஏன் பெண்கள் கத்துக்கணும்? இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு, இஃப் யூ டீச் எ மேன் யூ டீச் அன் இண்டிவிஜுவல். நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னா யூ டீச் அன் இண்டிவிஜுவல். ஒரு ஆம்பளைக்கு சொல்லி கொடுத்தா ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் சொல்லி தரீங்க. ஆனால் இஃப் யூ டீச் எ வுமன் யூ டீச் எ ஃபேமிலி ஆர் சொசைட்டி. நீ ஒரு பெண்ணுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க ஒரு குடும்பத்துக்கே சொல்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், அல்லது இந்த சமுதாயத்துக்கே சொல்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தான் வலியுறுத்துறாங்க. கல்வி கற்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடமைன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ், சீன தேசம் சென்றாலும் கல்வியை கற்றுக்கொள். ஏன் சீனாவுக்கு போய் கல்வியை கற்றுக்கணும்? அன்றைய அரபு தேசத்துல இஸ்லாமிய மார்க்கம் இருந்தது, சைனால இல்லையே. சைனால போய் என்ன கல்வியை ரசூலுல்லாஹ் கத்துக்க சொன்னாங்க? சைனால போய் என்ன கல்வியை கத்துக்கணும்? அங்கே இருந்த தொழில்நுட்பம், பட்டு நெய்வாங்கல்ல, ரொம்ப நைஸா நெய்வாங்களாம் சைனால, அந்த கல்வியை கற்றுக்கொள்ள சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கல்வி கற்பதை கடமையாக்கிய மார்க்கம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத எல்லா சஹாபாக்களுக்கும் அப்படியே வழி வழியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப கல்வி கற்பதற்கு பிரயாணம் பண்ணணும். என்ன செய்யணும்? ஊர் விட்டு ஊர் போய் கல்வி படிக்கிறதுல தப்பே கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை தேடி பிரயாணம் போறாங்க. ஒரு பெரிய பிரயாணம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மீனை, பொரிச்ச மீனை ஒரு கெட்டில் எடுத்துக்கிட்டு தூக்குவாளியில தூக்கிக்கிட்டு அப்படியே போனாங்க கடல்ல. அல்லாஹ் சொன்னான், கடல்ல போங்க, அந்த மீன் எங்க மிஸ் ஆகுதோ அங்கதான் அந்த மனிதர் இருப்பார்னு சொன்னாங்க. அந்த மீனை தூக்கிட்டு போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட தன்னுடைய சீடர் யூஷா இப்னு நூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், பிற்காலத்தில் நபியாக ஆன ஒரு மனிதர், அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. போகும்போது அந்த மீன் தண்ணிக்குள்ள ஒரு சுரங்க மாதிரி பாதை அமைச்சிட்டு போயிருச்சு. அந்த பாதையை தேடி வந்தபோது அவங்க யார் இருந்தா? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இப்ப அவங்க கிட்ட போய் இவங்க சொல்றாங்க, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்ககிட்ட அல்லாஹ் கத்துக்க சொல்லி என்ன அமைச்சிருக்கான். அன்து அல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, நீங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட இறைவன் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை, நல்ல விஷயத்தை எனக்கும் சொல்லுங்களேன், சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. கல்வி கற்பதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை. கத்துக்கணும்னா என்ன வேணும்? பொறுமை வேணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னக லன் தஸ்ததிய மஇய ஸப்ரா, நீங்கள் என்கிட்ட கல்வி கத்துக்கணும்னா பொறுமையா இருக்கணும், உங்களால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, இல்ல 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 அப்படிலாம் இல்லை, நான் பொறுமையா தான் இருப்பேன். அப்படியா, சரி, என் கூட வந்தீங்கன்னா லா தஸ்அல்னி அன் ஷைஇன் ஹத்தா உஹதிஸ லக மின்ஹு ذிக்ரா, என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் பல விஷயங்கள் செய்வேன், ஏன் செய்யறேன், எதுக்கு செய்யறேன், ஏன் இப்படி செய்யாம இருந்திருக்க கூடாதா, அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. பொறுமையா அமைதியா வர்றதா வாங்கன்னு கூட்டிக்கிட்டு போறாங்க. ரொம்ப ஒரு நீளமான சம்பவம். நான் இங்க சொல்ல வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வி கற்பதற்கு பிரயாணம் போகணும். கல்வி கற்கும் போது பொறுமை வேணும். கல்வி கற்கும் போது சில கட்டுப்பாடுகள் இருக்கும், கட்டுப்பாடுகளை மீறக்கூடாது. இந்த ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், இத்தனை மணிக்கு தான் போகணும், இத்தனை மணிக்கு தான் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தூங்கணும்னு இருக்கும். ஏன் ஸ்கூல்லேயே அப்படித்தானே, காலை 8:30 8:30 இருக்கணும். லஞ்ச் எப்போ போடுறாங்களோ அப்பதான் வெளியே வர முடியும். ஸ்கூல் பெல் அடிச்சதுனால தான் வெளியே வரணும். ஸ்கூலு காலேஜ் எங்க போனாலும் இந்த கட்டுப்பாடு இருக்கு. இந்த கட்டுப்பாடை சரியா பின்பற்றி வாழ்ந்தா கல்வியை கத்துக்கலாம். எப்ப கட்டுப்பாடுகளை மீறாங்களோ கல்வியை கத்துக்க முடியாது. அப்படித்தானே? உண்மையா இல்லையா? நம்ம எப்ப கட்டுப்பாடுகள் வேணாம்னு சொல்றோமோ, ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு கட்டுப்பாடே பிடிக்கிறது இல்லை. அவன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறான். ஸ்கூல் பையன் இருந்து 3 வயசு 4 வயசு பையனுக்கு மொபைல கையில வச்சுட்டு இருக்கான். வாங்க முடியல கையில இருந்து. அவன் என்ன செய்யறான், அங்க ஒரு கேம் ஏற்றி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை செய்யாத அப்படின்னு சொன்னா பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வீட்டிலேயே
ஆனால் கல்வி கற்கணும் அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகள் இருந்தாதான். இந்த போனை வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தா பரீட்சையில் எப்படி மார்க் எடுக்க முடியும்? எப்போது உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்கிறீர்களோ, ஒரு நேரத்தை வச்சு அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள் போட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் என்ன செய்ய முடியும்? கல்வியை முழுமையாக கற்க முடியும். அப்ப சில நேரங்களில் கட்டுப்பாடை தாண்டக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பாடை தாண்ட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டு கூட வராங்க. சரியா? நான் அதுல உள்ள விஷயங்கள்லாம் சொல்ல விரும்பல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். முதல் அப்படியே போறாங்க, ஒரு படகு இருக்கு. படகு ஓட்டக்கூடிய மனிதர்கள் என்ன செய்யறாங்க? இவங்க கிட்ட காசு வாங்காம ஏத்திக்கிறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் கப்பல்ல போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது அந்த கப்பல் அல்லது படகுன்னு வச்சுக்கோங்க, சரியா? பெரிய கப்பல் அல்லது பெரிய படகு, அதுல ஒரு குருவி வந்து உட்காருது. இந்த குருவி வந்து உட்கார்ந்து என்ன செய்யுதுண்டா, இந்த கடல் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிய சொட்டு சொட்டா குடிக்குது. குருவி எத்தனை சொட்டு குடிக்கும் தண்ணி? ஒரு சொட்டு, 2 சொட்டு, ஒரு 10 சொட்டு குடிக்கணும் வைக்கிறேன், அதுவே அதிகம். சின்ன வயிறு தானே குருவிக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ கற்ற கல்வியும் நான் கற்ற கல்வியும், நீ பெரியாரு நீ சொல்லிட்ட, உன்னை விட சிறந்தவன் என்று அல்லாஹ் என்கிட்ட உங்களை வச்சிருக்கான். ஆனால் நம் இருவருடைய கல்வி இருக்குல்ல, நமக்கு தெரிஞ்ச அறிவு இருக்குல்ல, நம்ம புத்தி, நீ கற்ற கல்வியும் நான் கற்ற கல்வியும் இறைவனுடைய கல்விக்கு முன்னால் கத்துரத்தின் அவ் கத்துரத்தைனி யக்துருஹா ஹாதல் உஸ்பூரு மின் ஹாதல் பஹர். இந்த கடலில் இருந்து இந்த குருவி குலுக்கக்கூடிய ஒரு துளி 2 துளி தான், அவ்வளவுதான். இதுதான் கல்வி. இந்த கல்வியை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பாடுபட்டு இருக்கோம், ஆடுறோம். எல்லாம் அப்படித்தானே, எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்றோம். ஆனால் இறைவனுடைய கல்விக்கு முன்னால் நம்ம எல்லாம் வந்து கடலில் கரைத்த பெருங்காயம் சொல்லுவாங்க. கடலில் கரைத்த பெருங்காயம் கூட கிடையாது. கடல் நீரை எத்தனை சொட்டு இருக்கும் யாரால என்ன முடியுமா? அந்த கடலினுடைய ஒரு துளி தான். ஆங்கிலத்தில் அழகா சொன்னான், known is a drop, unknown is an ocean அப்படின்னா. தெரிந்தது ஒரு துளி தான், தெரியாத மகா சமுத்திரம். தெரிந்து கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு தமிழ்ல சொல்லியிருக்கோம். நமக்கு தெரிஞ்சதுதான் இத்தனோண்டு, கொஞ்சோண்டு தான் தெரியும். மெட்ராஸ் பாஸ் கொஞ்சம் வந்துடும், கண்டுக்காதீங்க. கொஞ்சோண்டு இத்தனோண்டுலாம் மெட்ராஸ். சரி, அது தெரிஞ்சது கொஞ்சோண்டு தான் தெரியும், கொஞ்சம் தெரியும். இந்த கொஞ்சத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் அங்கே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு பாடத்தை போதிக்கிறான். என்ன பாடம்? உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அப்ப இந்த கல்வியை நம்ம கத்துக்கும் போது பெருமை அடிக்கிறதுக்காண்டி கத்துக்க கூடாது. எதுக்காண்டி கல்வி கத்துக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, ஒரு கல்வி கத்துக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு படிக்கிறாங்க, எதுக்காண்டி கல்வி கத்துக்கணும்? எதுக்காண்டி படிக்கணும்? மன் தஅல்லம இல்மன் மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹ் அஸ்ஸ வஜல். இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி படிக்கணும். படிக்கிறோம்னா எதுக்காக வேண்டி? இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி, இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி, இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி படிக்கணும். அப்படி படிக்காம வேற எதுக்கு படிக்கிறது? இந்த உலகத்தினுடைய ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு படிச்சா அவன் சொர்க்கத்தினுடைய வாசனையை முகரக்கூட மாட்டான். பெருமானார் சொல்றாங்க, இல்லா லி யுஸீப பிஹி அரதம் மின துன்யா லம் யஜித் அரஃபல் ஜன்னah யௌமல் கியாமா يعني ரீஹஹா. சொர்க்கத்துடைய வாசனை முகர்ந்து பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்னங்க நீங்க சொல்றீங்க? அப்ப நான் சம்பாதிச்சு கூடாதா? நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன், எம்காம் படிச்சிருக்கேன், எம்எஸ்சி படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன், நான் படித்த படிப்பை வைத்து சம்பாதிக்க கூடாதான்னு கேட்டா அது அர்த்தம் அல்ல. அப்படி தப்பா நினைச்சிட கூடாது. டாக்டருக்கு படிச்சுட்டு நான் சம்பாதிக்க கூடாதா? இன்ஜினியரிங் படிச்சுட்டு சம்பாதிக்க கூடாதா? அப்படி அல்ல. நோக்கமே அதான் இருக்கக்கூடாது. படிக்கும் போதே என்ன, எவ்வளவு கல்லா கட்டலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் செட் அப்படித்தான் ஆகி போச்சு. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு
மருத்துவம் என்பது உயிரை காக்கக்கூடிய அருமையானது ஒரு படிப்பு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? அதிகமா நோயாளி இருந்தால் நல்லது, அப்படிதான் இருக்கு. பல மருத்துவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லா மருத்துவர்களையும் சொல்லல, நிறைய மருத்துவர்கள் இன்னைக்கு நீட்டெல்லாம் வந்துருச்சா எக்கச்சக்கமா செலவு பண்ணி படிக்கிறாங்க. படிச்ச முடிச்ச பின்னாடி அவனுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்? 10 லட்ச ரூபாய் செலவழிச்சிருக்கேன், அதை எடுக்கணும் முதல்ல, அதுக்கடுத்து இதை எப்படி பெருக்கிறது நினைக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறான், படிச்சு முடிச்சு அவனுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? நல்ல தரமான கட்டிடங்கள்லாம் கட்டுவான் சிவில் இன்ஜினியர், நிறைய பாலம்லாம் இடிஞ்சு விடுவது இல்லை. அப்ப இந்த நோக்கத்திலே இருக்கக்கூடாது. இன்னைக்கு வணிகவியலாக மாறி, வணிகம் எங்க பார்த்தாலும் பிசினஸ். பிகாம் படிக்கிறாங்க ஆட்கள், எம்பிஏ படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. சரி, என்ன நோக்கத்துக்காண்டி படிக்கிறாங்க? இன்னைக்கு நிறைய ஊழல் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் தான். ஐஏஎஸ் படித்தவங்கலாம் இன்னைக்கு ஊழல் செஞ்சுட்டு கோர்ட்ல நிற்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பல்வேறு விதமான ஊழல்கள், இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய பல ஊழல்கள், அரசியல் ரீதியா நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு கோர்ட்லயே ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய ஊழல், இந்தியாவுடைய ஒரு பெரிய நிறுவனம் லஞ்சம் கொடுத்து ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு. அதுக்கு சூத்திரதாரி யாரும் பாருங்க, படித்தவர்கள் தான். படிக்காதவர்கள் என்னன்னு தெரியாது, இந்த சூதும் வாதும் தெரிந்து படித்தவர்கள் செய்கிறார்கள். அப்ப இந்த படிப்புல எந்த விதமான நன்மையும் இருக்காது. இந்த ஒரு காலத்துல பிசினஸ்ல எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. ஒரு பேஸ்ட் கம்பெனியில் நடந்த விஷயம், அது என்ன பேஸ்ட் கம்பெனின்னு நான் சொல்ல மாட்டேன், உண்மையாக நடந்த விஷயம். இங்கே நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நானும் ஒரு எம்பிஏ படித்தேன், சரியா? அதனால இதெல்லாம் சொல்றேன். என்னுடைய தந்தை செல்வம் இல்லை, எங்க அக்காட்ட செல்வம்னா இல்லை, ஊர்ல எந்த சொத்தும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் மெட்ராஸ்ல இருந்தாலும் எங்க 4 பேர் நாங்கள் அண்ணன் தம்பிங்க, அண்ணன் 3 பேர் சகோதரர்கள், ஒரு சகோதரி. எங்களுக்கு எல்லாத்தையுமே படிக்க வச்சாங்க. கல்வி செல்வம் தான்ப்பா முக்கியம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்காண்டி நான் சொல்றேன். அதனால அல்லாவுடைய கிருபையில நாங்கள் படித்தோம். இன்னைக்கு நான் ஒரு PhD முடிச்சுட்டு, அல்லாவுடைய கிருபையில நான் படித்தது வெறும் MA மட்டும் இல்லை, ஒரு 4-5 MA படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், MPhil, UGC நெட்டு பாஸ் பண்ண ஒரு ஆள். நான் ஒரே அட்டம்ப்ட்ல நெட்டு பாஸ் பண்ண ஒரு ஆள். இன்னைக்கு ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருக்கேன்னா அதுக்கு அடிப்படை காரணம் இந்த கல்வி தான். என்னுடைய சகோதரர்களும் எந்த ஒரு அரசு பணியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுவும் இந்த கல்வி தான். எங்க அத்தா சொத்தை எதையுமே வச்சுட்டு போகல, ஊர்லயும் சொத்து இல்லை, மெட்ராஸ்லயும் சொத்து இல்லை, எங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போனது கல்வி செல்வம் மட்டும்தான். இந்த கல்வி செல்வம் தான் நாங்க இன்னைக்கு தைரியமா நான் பேசுறேன் அவங்க முன்னாடி. இன்னைக்கு நான் ஒரு சமுதாயத்துல பாத்தினூர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஆனால் சமுதாயத்தில் ஒரு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச ஆளுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த கல்வி தான், சரிங்களா? அப்ப நான் MBAவும் படிச்சிருக்கேன். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் MBAவும் படிச்சுட்டு ஒரு கம்பெனில மேனேஜராகவும் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்ப MBA படிச்சதுனால சொல்றேன், எங்களுக்கு கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க MBA படிக்கும்போது. அந்த கேஸ் ஸ்டடியில ஒரு முக்கியமான கேஸ் ஸ்டடி ஒரு சொல்லி கொடுத்தாரு ஒரு வாக்கியம், பேஸ்ட் கம்பெனி. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஊர்களுக்கு போய் சேர்ந்துருச்சு, விற்பனைகள் கம்மியா இருக்கு. என்ன செய்யலாம், அதாவது விற்பனை அதிகரிக்கணும், பேஸ்டுடைய விற்பனை அதிகரிக்கணும், என்ன செய்யலாம்னு கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய MBA படிச்சவர் தான் அவர் சொன்னாரா, அந்த பேஸ்டுடைய வாய் இருக்குல்ல, அந்த வாயை கொஞ்சம் அகலப்படுத்திருங்க. சின்னதா இருக்கிறதுனால பிடிக்கும் போது கொஞ்சமா வருது, வாய் பெருசா இருந்தா நிறைய வரும். அப்ப 20 நாள் 25 நாள் வரக்கூடிய பேஸ்ட் 15 நாளே காலியா போயிடும், திரும்ப வந்து மட்டும் வாங்குவோம். என்ன ஒரு வில்லத்தனம்! இது செஞ்சது யாரு? படிச்சவன். ஏன் ஒரு காலத்துல அப்படித்தானே விளம்பரம் எப்படி கொடுப்பாங்க? உடலுக்கு பாலும் பாதாமும் பல் தேய்க்க கரித்தூளா அப்படிம்பாங்க. நம்ம ஊர்ல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்லன்னா சின்ன வயசுலலாம் வந்திருக்கீங்க. அப்பெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த கரித்தூள்ல பல்லு தேய்ப்பாங்க. ஆனா அப்ப என்ன செஞ்சாங்க, கேலி பண்ணாங்க. இன்னைக்கு உங்க பேஸ்ல கரித்தூள் இருக்கா, கொண்டு வந்துட்டான்ல. என்னைக்கு எதை காலங்காலமா செஞ்சுட்டு இருந்தாலும் அதையெல்லாம் வேணாண்டுட்டு புதுசா இவங்கெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க, உங்க பேஸ்ல மிளகு இருக்கா, அப்புறம் என்ன கிராம்பு இருக்கா,
அப்புறம் மிளகாத்தூள் இருக்கா, உப்புத்தூள் இருக்கா, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ நாள் செஞ்சதெல்லாம் இவங்க வேற மாதிரி கொண்டு வராங்க. இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு முழுக்க முழுக்க இதுதான் நோக்கமாயிட்டு இருக்கு. கல்வி கற்பது என்பது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே போன்று அடுத்தவங்களோட வாக்குவாதம் என்பதற்காண்டி கல்வி கற்றுக்க கூடாது. நான் பெரிய ஆளும் காட்டுவதற்காக வேண்டி கல்வி கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லதான் சொல்றாங்க, மன் தலபல் இல்ம் லியுஜாரிய பிஹில் உலமா அவ் லியுமாரிய பிஹி சுஃபஹா அவ் யஸ்ரிஃப பிஹி வுஜூஹன் நாஸ். யார் ஒருவன் படித்தவர்களிடம் வாக்குவாதம் செய்வதற்காகவோ அல்லது படிக்காத மக்கள்கிட்ட போய் ஒரு தம்பட்டம், ஒரு பீரியட், சும்மா நான் எவ்வளவு பேர் ஆள் தெரியும்ல அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டியும் அல்லது மக்களுடைய கவனத்தை அவர்கள் பக்கம் திருப்பணுன்றதுக்காக வேண்டிய கல்வி கற்றால் அதுகலஹுல்லாஹு நார், அல்லாஹ் அவனை நரகத்தில் நுழைய செய்வான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நல்ல கவனிங்க, இதையத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க. எதை? ஒழுக்கம் இல்லாத, இன்னும் சொல்ல போனா அறம் இல்லாத கல்வி. ரொம்ப தெளிவா சொல்லலாம். அறம்ன்றது வேணும். அது எந்த படிப்பு படித்தாலும் சரி, நீங்க சாதாரண ஒரு வெல்டிங் படித்தாலும் சரி, ஃபிட்டிங் படித்தாலும் சரி, அல்லது கம்ப்யூட்டர் படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, உங்களுடைய கல்வியில் அறம் வேண்டும். பணம் சம்பாதிப்பதோ அல்லது பணக்காரர்களை நெருங்கி இருப்பது மட்டுமே போதும் நினைச்சிடாதீங்க. ஒரு ஆள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போன்று பணக்காரர்களோடு நெருங்கி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஆள் இருக்காங்க. புகழ்ந்து பெருமானார் சொல்றாங்க, இன்ன உனாசன் மின் உம்மதி சயதஃபக்கஹூன ஃபித்தீன் வ யக்ரஊன அல் குர்ஆன் வ யகூலூன். சில பேர் என்ன செய்வாங்க, மார்க்க கல்வியை படிச்சு குர்ஆன்லாம் நல்லா ஓதிட்டு அதை வச்சு மக்கள்கிட்ட, பணக்கார மக்கள்கிட்ட போய் காசு சம்பாதிக்க நினைப்பாங்க. கல்வியை கொண்டு நீங்கள் பலன் தரணும்னு நினைக்கிறமே தவிர காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம் முழுமையாகவே இருந்துச்சுன்னா, காசு சம்பாதிப்பது வரும்போது வரும், அது வேற விஷயம். ஆனால் காசு சம்பாதிப்பதற்காக மட்டுமே கல்வியை கற்றுக்கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அது எப்படின்னா, முள்ள பிச்சை ஏதாவது கிடைக்குமா? முள் மரம் இருக்கு, இந்த மரம் முள் மரம்னு வச்சுக்கோங்க, முள்ள பிச்சை என்ன ஆகும்? கையில ரத்தம் தான் வரும். அது போலதான் ஆகி போயிடும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெரியோர்களே, இன்னைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில எப்படி படிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகளாவிய இந்திய லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு சென்சஸ் படி ஸ்கூல் லெவல்ல 11 கோடி சொச்சம் பேர், கிட்டத்தட்ட 12 கோடின்னு வச்சுக்கோங்க, 6ல இருந்து 7 கோடி மாணவர்கள் காலேஜ் லெவல்ல இருக்காங்க. ஆனா நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துல என்ன படிக்கலாம் அப்படின்றத யோசிச்சே நம்ம போயிட்டு. நிறைய சகோதரர்கள் படிக்கிறது, எதை படிக்கிறதுன்னு யோசிக்கிறதே கிடையாது. இப்ப நான் அதான் சொன்னேன், படிக்கிறது, காசு சம்பாதிக்கிறது 2ஆம் பட்சம். எது படிச்சா உங்களுக்கு நன்மை? நான் பொதுவா மாணவர்களுக்கு சொல்றது, உனக்கு எது பிடிக்குதோ அதை படி. எங்க அத்தா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு கல்வியை படிக்காது. டிகிரி வாங்குறதுக்காண்டு தயவு செஞ்சு படிக்காதீங்க. எல்லாத்துக்கும் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. டிகிரி மட்டுமே வாழ்க்கை அல்ல. எப்படியாச்சும் ஒரு BA பிகாம் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறான். 3 வருஷம், அது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் படிச்சு முடிச்சு என்ன பலன் யோசிச்சு பாருங்க. ஒரு பிகாம் படிச்சிருக்கான், பேலன்ஸ் ஷீட் போட தெரியல, கிரெடிட் எது டெபிட் எதுன்னு சொல்ல தெரியல. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான், பேசிக்கான கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேருடைய பார்ட்ஸ் பேர் தெரியல. என்ன படிப்பு? சமீபத்தில் ஒரு உரையில பார்த்தேன், ஒருத்தர் சொல்றாரு, அமெரிக்காவுக்கு நான் போயிருந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவர் கேட்கிறாரு, எங்க ஊர்லயும் இன்ஜினியருங்க இருக்காங்க, அவர்கள் எல்லாம் வெறுமன 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. எப்படி? அதுக்கு அந்த அமெரிக்காக்காரர் பதில் சொன்னாரா, we are employing engineers, you are employing graduates. வித்தியாசம் தெரியுதா?
நீங்கள் எல்லாம் பட்டம் வாங்கியவர்களை வேலைக்கு வச்சிருக்கீங்க, நான் படிச்சவனை வேலைக்கு வச்சிருக்கேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பட்டம் வாங்கியவர்கள் எல்லாம் படித்தவர்கள் அல்ல. பட்டம் வாங்கிட்டோன்னு சொல்றது பெருமை அல்ல. இன்னைக்கு பல பேர் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் எதுக்கு மாட்டேங்கிறீ, கல்யாண பத்திரிகையில போடணும் சார். கல்யாண பத்திரிகையில நான் பிஏஓ எம்ஏஓ எம்எஸ்ஏ போட்டாதான் ஒரு மரியாதை. இதாவது பரவாயில்ல, பிடெக் படிக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில். பிடெக்குங்க, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் இன்ஜினியரிங். எவ்வளவு லட்சம் செலவாகுது தெரியுங்களா? ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிச்சோம்னா குறைஞ்சது 7 to 8 லட்சம். இன்னும் சொல்ல போனா சில பேர் சாப்பாடு செலவு சேர்த்தா 10 தாண்டும். பொம்பளை பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிக்குதுங்க. நான் பல காலம் சென்னையில் உள்ள கிரசன்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தேன். கிரசன்ட் பல்கலைக்கழகத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் பல்கலைக்கழகம். அது பொறியியல் கல்லூரி தான், மெயின் இன்ஜினியரிங். அதில் பேராசிரியராக பணிபுரிஞ்சேன். இப்போ நிறைய மாணவர்களை பார்ப்பேன், மாணவிகளை பார்ப்பேன். மாணவிகள்கிட்ட கேட்பேன், ஏமா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, சில பொம்பளை பிள்ளைய பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும். ஏன் நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன செய்வேன்? பொம்பளை பிள்ளைய படிச்சுட்டு என்ன செய்யணும்? இப்போ 10 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்கிறாங்கன்னா அதனுடைய பலன் என்ன? படிச்சு முடிச்சு 2 வருஷம் கழிச்சு பிள்ளையோட வந்து நிற்குங்க, அல்லது கல்யாண பத்திரிகையோட வந்து நிற்குங்க. என்னமா செய்யற? வீட்டில் சும்மா தான் சார் இருக்கேன் அப்படின்னு. வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு எதுக்குமா 10 லட்ச ரூபா செலவு பண்ணிடணும்? அதுக்கு ஏதாவது சாதா டிகிரி படிச்சுட்டு போலாம்ல? நாங்கள் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? சமுதாயத்தில் இப்படி பொம்பளை பசங்க மட்டும் இல்லை, ஆம்பளை பையர்களும் அப்படித்தான். பேருக்கும் புகழுக்குமே போட்டுக்கிறார். எங்க அத்தாவுடைய கெத்து சார் என்ன இன்ஜினியரிங் ஆக்கணும்னு, அதுக்காண்டி இன்ஜினியரிங் படிக்கிறார். நிறைய பேர் நீட்டே அதுக்கு தான் இருக்கிறான். இன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜ் விட்டுட்டு பிரைவேட் காலேஜ் போனீங்கன்னா ஒரு டாக்டருக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சர்வசாதாரணமா வருஷத்துக்கு 25-30 லட்சம் செலவாகுங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு பிரைவேட் காலேஜ்ல டாக்டர் ஆகிட்டு வெளியே வரணும்னா 1.5 கோடி முழுமையா செலவாகுது. முடிச்சிட்ட பின்னாடி என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு மூலையில கிளினிக் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் தப்பு சொல்லல, உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் படிப்புல ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் தான். நம்ம சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்னா தெரியுமா யாருக்காவது? சென்ற காங்கிரஸ் உடைய காலத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது முஸ்லிம்களுடைய கல்வி மற்றும் சமுதாய நிலையை கணக்கெடுக்கிறதுக்காக வேண்டி நீதி அரசர் ராஜேந்தர் சச்சார் அப்படின்ற தலைமையில ஒரு கமிஷனை வச்சு அந்த கமிஷன் ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 2008 அல்லது 2009 நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமுதாய நிலையிலும் எஸ்சி எஸ்டியை விட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்தினரை விட பின்தங்கி இருக்கிறது முஸ்லீம். அதுக்கப்புறம் என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சாங்க, ஆட்சி மாறிச்சு. இன்னைக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நம்முடைய சில ஸ்காலர்ஷிப் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சமீபத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொஃபசர் சொன்னாரு, சார் நம்ம பசங்களை நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்படின்னு. போன வருஷம் நீங்க நல்லா பாருங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய பேர் படிக்கிறாங்க, மாணவர்களும் படிக்கிறாங்க, மாணவிகளும் படிக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. இது நிறைய பேருடைய எண்ணம். இது ஒரு பிம்பம். பிம்பம்னா தெரியுதா? சும்மா அப்படியே கண்ணுக்கு தெரியும், ஒண்ணுமே இல்லை. 2023ஆம் ஆண்டு மே மாதம், நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ரிப்போர்ட், ஹிந்து பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கிளே வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கிள்ல தெளிவா சொல்றாங்க, இந்தியா முழுக்க பள்ளியிலிருந்து உயர்கல்விக்கு, அதாவது மேல்நிலை படிப்புக்கு, தொடக்க பள்ளியை தாண்டி உயர்நிலை பள்ளிக்கு போகும்போது மாணவர்கள் எண்ணிக்கை 70% உயர்ந்திருக்கு. நல்ல விஷயம். ஆனா அதுல முஸ்லீம்கள் 59% தான். இதுல 4.9% தான் பட்ட படிப்புக்காக வேண்டி கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகத்திலையும் போறாங்க. நல்லா கவனிங்க, 100
5க்கும் குறைவான இளைஞர்கள் தான் படிக்கவே போறான். மற்றவெல்லாம் எப்படி இருக்கான் பாக்குறீங்கல்ல? நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் காலத்தை வீணாக்குற ஒரு கூட்டம், தேவையில்லாமல் லப்பு கிபன் பண்ணி வீணா போற ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் அதைவிட மோசமான மது போதை விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு கூட்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இளைஞர்களுடைய நிலைமை இப்படி இருக்கு, யோசிச்சு பாருங்க. இப்ப இவங்க இப்படி போனாங்கன்னா இதுல சொல்லப்படுது எஸ்சியை விட நம்ம தான் பின்னாடி இருக்கோம். 2020-21 இந்த அறிக்கை அதோட தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு காட்டுது. ஐஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஆல் இந்தியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுங்க. ஆல் இந்தியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிலையங்கள்ல எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க, யார் யார் படிக்கிறா, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க போட்டிருக்காங்க. அதுல இஸ்லாமிய மாணவர்கள் கொரோனாவுக்கு பின்னாடி 8% குறைஞ்சிருக்காங்க. 8% குறைஞ்சிருக்காங்க. ஓபிசி 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எஸ்சி 4.2, எஸ்டி 11.9 அதிகமாயிருக்கு. ஆனா இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்க? குறைஞ்சிக்கிட்டே போகுது. அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த கல்வியில ஓரளவு பட்டப்படிப்பு படிக்கிறது தமிழ்நாடும் கேரளாவும். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மட்டும்தான் இந்த மாணவர்கள் படிக்கக்கூடியது இருக்கு. மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அருமையான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நான் திரும்ப திரும்ப சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கல்வியை இந்த ரமலான்ல முதல் வசனம் இக்ரான்னு சொன்னோம் இல்லையா, அந்த இக்ரா படிக்கணும் அப்படின்ற உத்வேகத்தை எல்லாரும் கொண்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய நிலை, நம்முடைய சமுதாயத்தின் நிலை, ஊரின் நிலை எல்லாமே நிர்ணயிக்கப்படுவது நம்முடைய படிப்பின் மூலமாக. கேரளா தான் பார்க்கிறோம், 100% லிட்டரசி கிராமம் அப்படியே போடுறான். 100% படிப்பு அறிவு பெற்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல 95% பேரு பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க? கணக்கு போடுறாங்க. அது போன்று நீங்கள் குறிப்பா இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு அதை என்ன செய்யணும்னா இங்க அதிகமா அதுல கவனம் செலுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என்னை அனுப்பி வைத்த அந்த நேர்வழியும் கல்வியும் இருக்கு இல்லையா, மஸல் மா பஅஸனி அல்லாஹு மினல் இல்மி வல் ஹுதா கமஸலில் கைஸில் கஸீர். அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சிருக்காங்க இந்த கல்வி ஞானம், இது எதை போல தெரியுமா? அடைமலையை போன்றது. எதை போல? அடைமலை. அடைமலைனா பெரியதா? நல்லா பெருமழை பெய்யுது. இந்த மலை என்பது 3 இடங்கள்ல விழுகுது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முதல் இடம் விழுகும் போது அது தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம். இது தண்ணியை தேக்கி வச்சு புல் பூண்டுலாம் முளைக்குது. ஒரு இடத்துல தண்ணி பெய்யுது, மழை பெய்யுது, புல் பூண்டுலாம் முளைக்கிற அளவுக்கு வசதி இருக்கு. இன்னொரு இடத்துல மழை பெய்யுது, புல் பூண்டு முளைக்காது. லா தும்பித்து கலஅன் வலா உஸ்பன். அது என்ன செய்யாது? புல் பூண்டுலாம் முளைக்காது. ஆனா தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும். ஒரு குளம் மாதிரி, குட்டை மாதிரி, நம்ம ஊர்னி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஊர்னிலாம் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஊர்னி தண்ணி வந்துருக்கா? சின்ன வயசுல பார்த்தது. சரி, அப்போ ஊர்னி மாதிரி ஒரு தண்ணி தேக்கி வைக்கக்கூடிய இடமா இருக்கு. இன்னொரு இடம் இருக்கு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னமா ஹிய கியான். அவர்கள் எல்லாம், அந்த இடங்கள் எல்லாம் கட்டாந்தரை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டாந்தரை அல்லது பொட்டல் மண், பொட்டல் பூமி. அது ஏதாவது தண்ணி நிற்குமாங்க? ஏதாவது புல் போட்டு முளைக்குமா? அது போல சில பேர் இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விளக்குறாங்க. இந்த கல்வி என்பது ஒரு கூட்டம், அவர்கள் முழுமையாக என்ன செய்யறாங்க? தானும் கற்று அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள், நன்மை செய்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கு, குறைஞ்சபட்சம் தான் கத்துக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? பலன் அடைஞ்சிக்கிறாங்க, ஏதோ கொஞ்சம் தண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. 3வது ஒரு குரூப் என்னாவது? எந்த விதமான பலனும் தருவதில்லை, கட்டாந்தரையா இருக்குன்னாங்க. என்னவா இருக்கு? கட்டாந்தரையில தண்ணி நிற்காது. அப்படித்தான் இஸ்லாமிய சமுதாயம் கல்வி நிற்காத ஒரு சமுதாயமா மாறிடுது. கல்வி என்ன செய்யறது இல்ல. எந்த மார்க்கத்துல கல்வி கடமை என்று சொல்லப்பட்டதோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதா பெரும்
நாம கல்வியில இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப கல்வியை நம்ம என்ன செய்யணும்? ஃப்ரம் த ஸ்கிராச் ஆரம்பிக்கணும், பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு மாணவன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன ஐடியான்றதை பாருங்க. தயவு செஞ்ச பெற்றோர்கள் என்ன கேளுங்க, அவன் என்ன படிக்கணும்னு நினைக்கிறான்னு கேளுங்க. மேக்ஸே வராதவனை போய் நீங்க சயின்ஸ் குரூப்ல போடாதீங்க, சரியா? அல்லது எனக்கு பிகாமே விருப்பம் இல்லைன்றத பிகாம்ல போடாதீங்க. என்ன படிக்க விரும்புகிறான்னு கூட நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் இஷ்டத்துக்கு விடுங்க, ஆனால் அவனை ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லுங்க, கண்காணிங்க. நம்முடைய சமுதாயத்தில் இது போன்ற ஆக்கப்பூர்வமான படிக்கக்கூடிய மாணவர்கள் தேவை. இன்னைக்கு பிஏ ஹிஸ்டரி அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க, தெரியுமா? ஹிஸ்டரி படிப்புனாலே ஹிஸ்டரி அவனா படிப்பானா, அதெல்லாம் கதை, எவனோ சொஞ்சலாம் படிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆனால் அது எப்படிப்பட்ட படிப்பு தெரியுமா? பிஏ ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா, எம்ஏ ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, என்ன காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் உதவும். நம்ம படிக்கிறது இல்ல. பிஏ ஹிஸ்டரினா வேற வேலை இல்லாதவன் பிஎஸ்சி படிக்கிறது. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்குலாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க. நானும் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் தான். 2005 பிலிம்ஸ் கிளிக் பண்ணிட்டு மெயின் வரைக்கும் போயிட்டு வந்தவன் தான். சூழ்நிலைகள் அதுக்கு மேற்கொண்டு போக முடியல, சரியா? அப்ப அதனால அதனுடைய டீடைல்ஸ் எனக்கு தெரியும். அப்ப ஹிஸ்டரி படிச்சோம்னா, நான் ஒரு எம்ஏ ஹிஸ்டரி, பிஏ ஹிஸ்டரி, எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சதுனால சிவில் சர்வீசஸை வச்சு ஒரு ஏம் பண்ண அல்லாவுடைய கிருபையில. ஆனா அதுக்கு படிச்சது எதுக்கு பயன்படுச்சு தெரியுமா? நெட் எக்ஸாமினேஷன் எழுதுறது பயன்படுச்சு. நெட் எக்ஸாமுக்கு பிரச்சனையே இல்லை, அது படிச்சதுனால. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? எந்த படிப்பும் வீணா போகாது, ஆனால் ஃபோக்கஸ்டா இருக்கும். அந்த ஃபோக்கஸ்டா படிச்சீங்க அப்படின்னா, இப்போ பிஏ ஹிஸ்டரி படிச்சுட்டு எம்ஏ ஹிஸ்டரி படிச்சுட்டு சிவில் சர்வீசஸ் ட்ரை பண்ணலாம். அரசு பணிகள்ல நம்ம எத்தனை பேர் போறோம்? இஸ்லாமிய இருப்பாங்க, 3.5% இடஒதுக்கீடு இருக்கு. எத்தனை பேர் அதை கரெக்டா பயன்படுத்துறோம்? கவர்மெண்ட்ல நீங்க 100 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 4 பேர் முஸ்லீமுக்கு கொடுத்தே ஆகணும், சட்டம் அது. நம்ம எத்தனை பேர் அப்ளை பண்றோம்? எத்தனை பேர் தகுதியா இருக்கோம்? சில வருடங்களுக்கு முன்னால சென்னையில திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி, அந்த பள்ளியில பிஏ டெட் இங்கிலீஷ்ல முடிச்ச வாத்தியார் தேவை. நல்ல கவனிங்க, டெட் முடிச்ச ஒரு முஸ்லீம் வாத்தியார் தேவை. இன்னைக்கும் மாற்று மத சகோதரர் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல அரசு உதவி பண்ணக்கூடிய தெலுங்கு காரங்க நடத்தக்கூடிய ஒரு பள்ளி, அந்த பள்ளியில பிசிஎம்முக்கு இடஒதுக்கீடு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருந்தால், பள்ளிக்கூடமாக இருந்தால், அங்கே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அந்த டெட் முடிச்ச ஆளு கிடைக்கல நம்ம சமுதாயத்தில். இங்கிலீஷ் டெட் முடிச்ச ஆளு கவர்மெண்ட் ஜிஓ என்னன்னா 1 வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஆள் கிடைக்கலன்னா 2வது வருஷம் பண்ணுவாங்க, 3வது வருஷம் கிடைக்கலன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கலாம். அந்த பிசிஎம் அப்படின்றத எடுத்துருவோம். இதை கிடைக்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா? எத்தனையோ வாட்ஸ்அப்ல போட்டு, ஃபேஸ்புக்ல போட்டு, என்னமோ செஞ்சு எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்கு. சமீபத்தில் கூட இங்க இளையாங்குடி பக்கத்துல ஒரு கல்லூரியில ஒரு பெண் பிசிஎம் விமன் தேவைப்பட்டுச்சு, பிஹெச்டி முடிச்ச பாட்டனி நினைக்கிறேன், கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பெக்யூலியரான சப்ஜெக்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது படிங்க. இதையெல்லாம் படிச்சா என்னன்னா அரசாங்க வேலை கிடைக்கும். எங்க எல்லாத்துக்கும் அரசாங்க வேலை கிடைக்குமான்னு நினைக்காதீங்க. அப்படி நெகட்டிவா பேசாதீங்க. அல்லாஹ் நாடினால் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா முயற்சி செய்யணும். நம்முடைய சமுதாயம் முயற்சி செய்வதில்லை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல பரவாயில்ல, இப்ப போயிட்டு இருக்கு. ஆனால் எத்தனை பேர் அதை முழுமையா பயன்படுத்தணும்? அதனால படிப்பு என்பது எது நல்ல படிப்பு அப்படின்றத நீங்க முடிவு பண்ணி அதுக்காக முயற்சி பண்ணுங்க, அதுக்காக வேண்டி படிங்க, அதுக்காக வேண்டி படிக்க ஆரம்பிங்க. முடிச்சுக்கலாமா? டைம் ஆச்சு. சரி, அப்ப ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு என்பது பலன் தரக்கூடிய படிப்பாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் என்ன
செய்யணும், அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யணும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்னு ஹஜர் ஹைத்தமி அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் 974 ஹிஜ்ரியில கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தா போனவர். அவர் ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்றாரு, ஒரு ஆணினுடைய விந்தணு எடுத்து அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் வைத்தால் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை அவங்களுக்குரிய குழந்தை அப்படிங்கிறது. 500 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே இதை ஒத்துக்கல. அது எப்படிங்க முடியும், சாத்தியமே இல்லைன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்ஃபர்டிலிட்டி சென்டர், கருத்தரிப்பு மையம், மளிகைக்கடை மாதிரி திறந்து வச்சிருக்காங்க. மெட்ராஸ்லாம் கருத்தரிப்பு மையத்தை மதுரையிலே இருக்கு, மளிகைக்கடை மாதிரி அங்கங்க திறந்து வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா செயற்கை கருத்தரிப்பு மையம். 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செய்த ஒரு ஆராய்ச்சி. என்ன சொல்றாரு, செயற்கையா கருத்தரிக்க முடியும்னா. அப்ப இது எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. இது போன்ற ஆராய்ச்சி ரீதியான விஷயங்கள் நம்ம படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சமுதாயம் மேம்படும். அப்படித்தான் இஸ்லாமிய சமுதாயம் இருந்துச்சு. நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஃபிளைட்ல இருந்து, பிளட் சர்க்குலேஷன்ல இருந்து, ஜிபிஎஸ்ல இருந்து, இதற்கெல்லாம் அடிகோலியவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் இன்னைக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. அது அருமையான சகோதரர்களை, இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களை என்ன செய்யணும், முழுமையாக நாம் ஊக்குவிக்கணும். ஊக்குவிக்கும் போது நிச்சயமாக இந்த சமுதாயம் மேம்படும். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு துஆவை சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பலன் தராத கல்வியை விட்டும், வ மின் கல்பின் லா யக்ஷா, இறைவனை அஞ்சாத இதயத்தை விட்டும், வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா, போதும் என்று சொல்லாத ஆன்மாவை விட்டும், வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார் என்று சொன்னார்கள். அந்த 4 விஷயங்களை நாம் விட்டு நாமும் பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை மேம்பட்ட சமுதாயமாக, உயர்ந்த சமுதாயமாக, இந்த ரமதானில் மட்டுமல்ல எல்லா மாதங்களிலும் குர்ஆனை சிந்திக்கக்கூடிய சமுதாயமாக, குர்ஆனுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக, கல்வியில் கடுமையான முயற்சிகள் செய்யக்கூடிய, கல்வியில் மேம்படக்கூடிய, அதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக ஆக்கி அருள் புரிவானாக என்று வேண்டி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாக்குறு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.